அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த கிழமையிலே நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க போராட்டத்திற்கு சென்றது. எங்களுடைய கோரிக்கை என்னவெனில், இந்த இடமாற்ற பட்டியலானது உரிய இடமாற்ற சபையின் அனுமதியுடன் பூரணமாக வெளியிடப்பட வேண்டும். அதிவேத ஜனாதிபதி அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சுடன் கலந்துரையாடுவதற்கான ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்திருந்தார். ஆகவே இந்த நிலையிலே எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே எங்களுக்கு அதிவேத ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசனை கொண்டு சுகாதார அமைச்சருடன் எதிர்வரும் 9ஆம் தேதி கலந்துரையாடலுக்கு ஒன்றுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இது ஒரு நல்ல விடயமாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பார்க்கின்றது. ஆகவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சருடைய கலந்துரையாடலை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது தற்பொழுது நடாத்தி கொண்டிருக்கின்ற தொழிற்சங்க போராட்டத்தை இன்று காலை 8 மணியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது.